நல்லா தெம்போ எடுத்து தின்னு அக்கா. என்னக்கா இது குளவி சத்தமா கேக்குது? குளவி சத்தம் இங்க என்னடி கேட்க போகுது? எக்கவும் இங்க பாருக்கா, எம்போட்டு குளவி பறந்து வருது வேற. நான் என்ன செய்வேன்? அத்தே ஓடியாடி கருப்பாயோ, ஓடியாந்துரு. அமுகு டுமுகு அமால் டுமால். ஐயோ, இந்த ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் இல்லையா, ஒரு நர்ஸ் இல்லையா, யாரும் வந்து என்னைய பார்க்க மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, நான் இப்படி குத்துயிரங்களோ உயிரமா கிடக்கனே. அடியல அடியாராது இருந்தா வாங்கடியே. குளவி கடிச்சதுன்னு என்ன குத்துயிரா போட்டவளே, கொல்லைக்கு போகையில என்ன கொல்லாம கொன்னவளே, என்ன கட்டினவன் கூட இருந்தா நான் கட்டையில போயிருப்பனா, நான் பெத்த உள்ள கூட இருந்தா நான் வீதியில வந்திருப்பனா, குளவி கடிக்கையில என்ன குத்துயிரா போட்டவளே, ஆமா குத்துயிரா போட்டவளே, கொல்லைக்கு போகையில என்ன கொல்லாம கொன்னவளே, ஆமா கொல்லாம கொன்னவளே, குச்சில குடியிருந்து நான் கோட்டைக்கு வந்த நடியே, ஆமா கோட்டைக்கு வந்த நடியே, கோட்டைக்கு வந்த மச்சான் இங்க குத்துயிரா கிடக்கானே, ஆமா குத்துயிரா கிடக்கானே. இது ஹாஸ்பிட்டல்ல இல்ல எலுவு வீடா? என்ன நடக்குதுங்க? ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கீங்க? ஏ நரசம்மா, எண்ணி அரை முடிச்சு கத்திக்கிட்டு இருக்க, எப்ப வந்து பாக்குற? இது ஹாஸ்பிட்டல் பாட்டியம்மா, இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சு அழக்கூடாது. அப்ப அழுகாம நாங்க என்ன செய்ய? எம்போட்டு நேரமா டாக்டர் வா நர்ஸு வான்னு கூப்பாடு ஓட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வய வந்து எட்டி பாத்தியல. நான் என்ன செய்வேன்? எனக்கு உசுர் ஓர நிலைமையில இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரி வந்து என்னன்னு பார்க்காது ஓலையே. அம்மா, உங்களை ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு வந்தது யாரு? நீங்க ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்கீங்க. அப்புறம் குளவி கொத்து வேலு காலு பூரா வீங்கி போய் கிடக்கு. ஸ்ட்ரக்சர்ல படுக்காம எதுல போய் படுக்க சொல்ற? இந்தம்மா, எங்க அக்கால கூட்டி கொண்டு ரூம்ல படுக்க போடு. எனக்கு அங்கங்க கொத்தித்தேன் கிடக்கு. நானும் பக்கத்து பாட்டுல படுத்துக்கிறேன். என்னது பக்கத்து பெட்ல படுத்துக்கிறீங்களா? ஏதோ பண்டைக்கு வந்து எனக்கு பக்கத்துல ஒரு இலை போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஹாஸ்பிட்டல்மா, கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்கோங்க. ஏமா, ஒரு அவசரமான ஆஸ்பத்திரிக்கு வந்தா அறிவில்லைன்னு சொல்லியா திட்டுவ? இது நல்ல ஆஸ்பத்திரின்னு கேள்விப்பட்டு தானே வந்தான். இது என்ன நாதாரி பை ஆஸ்பத்திரியா இருக்கு? பாட்டிமா, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? முதல்ல குளவி கொத்தி பிடிச்சுமா வீட்டுல உட்காந்து கொலாசா நின்றுகிட்டு இருந்தான். எங்கிட்டு கடந்து கொத்துச்சுன்னு தெரியல. கூடு கட்டி இருந்த குளவிய எவ்வளோ குலைச்சு விட்டுட்டாளுக. அதுல இருந்து கிளம்பி வந்து கொத்தோன்னு கொத்தி கொத்தோட புடிங்கி எரிச்சடியாத்தா. குளவி கொத்திச்சா? ஆமா நரசம்மா, குளவிதான் கொத்திருச்சு. இங்க வாரு, எங்க கை காலெல்லாம் எப்படி செவந்து போயிருக்கு வாரு. அதுக்கே ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்கீங்க. முதல்ல வந்து டாக்டரை பாருங்க. எந்த செந்தெல்லாம் பார்க்க முடியாது, அங்கங்க வீங்கி பெய்ய கிடக்கு. படுத்துக்கிட்டே வந்து வேணா பாப்பேன். உன் டாக்டரை வர சொல்லு. பாட்டி, டாக்டரை பார்க்க தான் நீங்க போகணும். டாக்டர் எல்லாம் உங்களை பார்க்க வர மாட்டாங்க. காசு கொடுத்து பார்க்குற ரொக்க ஆஸ்பத்திரி தானே டி. அப்ப டாக்டர் ஏன் வரமாட்டாங்க? காசு மட்டும் வேணும், மருத்துவம் மட்டும் பார்க்க மாட்டாங்களோ? இங்க பாருங்க பாட்டி, இவ்வளவு திமிரெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. நீங்க ஜிஹெச்க்கு போங்க. எப்ப அங்கே எங்களுக்கு என்ன போக தெரியாமலா வந்திருக்கோம்? எங்க அக்கா பெரிய கோடீஸ்வரி, பெரிய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகாது. இந்த ஆஸ்பத்திரியில தான் வரும், இங்கே தான் செலவழிச்சு பார்க்கும். ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ரெண்டு கிழவிக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. இருங்க, நான் போய் டாக்டரை வர சொல்றேன். கருங்குளவி கடிச்சு இருச்சா இல்ல செங்குளவி கடிச்சு இருச்சா? ஏன் தான் கடிச்சு இருச்சா? என்ன கடிச்சு இருச்சா? கருங்குளவி கடிச்சு அதுன்னா கள்ளி பழ வச்சிருப்பேன். ஆமா கள்ளி பழ வச்சிருப்பேன். செங்குளவி கடிச்சு அதுன்னா நான் சுண்ணாம்ப வச்சிருப்பேன். ஆமா சுண்ணாம்ப வச்சிருப்பேன். என்னதான் கடிச்சு சின்ன ஏன் இமைகளுக்கு தெரியலையே? என்னதான் கடிச்சு சின்ன ஏன் இமைகளுக்கு தெரியலையே? ஆமா தெரியலையே 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 தெரியலையே. ஓ மை காட், இதுக்கு மேல எங்களுக்குள்ள நிக்க கூடாது. இமிடியேட்டா போய் டாக்டர் கூட்டிட்டு வருவோம். ஏக்கா, இந்த ராகம் கல்யாணி ராகமா இல்ல கலாதி ராகமா? கவிதா ராகம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போற?
அட இல்லக்கா, தனனா நானா தன தானனா ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தான் வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. ஐயச்சி, நான் என்னடி உன் கூட சேர்ந்து ராகம் பாடிக்கிட்டு இருக்கேன்? எருமை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு வந்தோம்? பாத்தியா அந்த கிளவி படுத்த வடுக்கையில கிடக்கையில கூட பழங்காலத்து பாட்டை இழுத்து எப்படி ஒப்பாரி வைக்குதுன்னு. இந்த கிளவியெல்லாம் இன்னும் திருந்தாது ஓலையக்கா. உடம்பு முழுக்க இந்த புடுங்கி ராகத்தை பத்தி அடங்க மாட்டேங்குது. பாவம்டி, உடம்பு பூரா கொப்பளிச்சுல போச்சு. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஐயோன்னு இறங்கக்கூடாது. 6 மாத்த பாவம் நம்மளுக்கு அப்படியே பிடிக்கும். அதுவும் நெசந்தேன். சரி வா, நம்ம போய் ஐயாவை பார்ப்போம். ஆனா ஓ மாமியாளுக்கு நல்லா புடுங்கலையே, அங்கிட்டு ஒன்னொன்னு தான் இருக்கு. பாவண்டி, இருந்துட்டு போகுது கிளவி. ஏதோ அப்பப்ப நம்மளுக்கு ஒத்தாசையா இருக்குல்ல. தப்பு செய்தவனை விட தப்பு செய்ய தூண்டியவனுக்கே தண்டனை அதிகம். அப்படி பார்த்தா உன் வீட்டு கிளவியத்தை நல்லா புடுங்கிருக்கணும். ஏதோ தப்புச்சிருச்சு. சரி வா வா, என் வீட்லயே குறியா இருப்ப. சுப்பிரமணி, இந்நேரம் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருப்பாகத்தா. டாக்டர் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடியும். கவலைப்படாம தைரியமா இருங்க. ஐயனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஐயாவுக்கு ஒன்றும் ஆகாது. எப்படி போனாரோ அதே மாதிரி கல்லு மாதிரி வந்து நிப்பார் வாருங்க. அக்கா, நீங்கள் அத்தையை பார்த்துக்கோங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆமாடனே, ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கேல, என்னத்துக்கு வீட்டுக்கு போகிறேன்? இல்லைக்கா, மாமா ரெக்கவர் ஆகிட்டா மாற்றிக்கிறதுக்கு துணி கிடையாது. அத்தையும் பாவம் வந்ததுலேருந்து அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. எனக்கும் தம்பியை பார்க்கணும் போல இருக்குக்கா. அலமேலாத்தா வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒரு எட்டு போய் துணிமணி எடுத்துக்கிட்டு தம்பியை பார்த்துட்டு வந்துடுறேங்க்கா. சரி மாடனே, அப்போ போகிறதுனா போய் மாற்று துணி எடுத்துகிட்டு வாப்போ. சரிங்கக்கா. மாமா, அத்தையை பார்த்துக்கோங்க, நான் உடனே வந்துடுறேன். நாங்கள் இருக்கையில் உனக்கு என்னம்மா கவலை? நீ போயிட்டு வாப்போ. சரிங்க மாமா. டீமா, டாக்டர் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன்ல இருக்காரு. இப்போ உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? ஏம்மா, என்ன உனக்கு நெஞ்செழுத்தேன்? அப்ப மற்ற ஊழையெல்லாம் பாக்கையில உங்களுக்கெல்லாம் உசுரா தெரியாதா? நல்ல ஆஸ்பத்திரி, ரொக்க ஆஸ்பத்திரின்னு நினைச்சுதானே இங்க வந்தேன். இப்படி என்னைய போட்டு பாடா படுத்தி உழுக்கு எடுக்கிறியல, என்ன சங்கதி? அதானே, காசை வாங்கிட்டு தானே வைத்தியம் பாக்குறிய, சும்மாவா பாக்குறிய? காசை கொடுக்குற வைத்தியத்தை பார்த்து விடுங்க, எங்களுக்கு தாங்க முடியல. பாவம் எங்க அக்கா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா, அது கண்ணுக்கு தெரியலையா? பாட்டிமா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. வாங்க, நான் வேணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணி விடுறேன். டாக்டர் ஆனா முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் என் மக குஞ்சாய்க்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஆஸ்பத்திரியவே உண்டு இல்லாம பண்ணி போடுவேன். எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட பொம்பளை. நான் இங்க வந்து படுத்திருக்கேன், ஆபரேஷனுக்கு போயிருக்காரு அவங்க டாக்டரு. இதுதான் இந்த வைத்தியம் பார்க்குற லட்சணமா? அதுதான் உசுறு, இது உசுறு இல்லையாமா? அதானே இருக்க. இந்த போனை போட்டு குஞ்சாயை வர சொல்றேன். பாட்டி, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது பாட்டி. ஆனா வாங்க, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். எனக்கும் தெரியும். நீ டாக்டருக்கு படிச்சிருக்கியா? நான் டாக்டர் இல்ல பாட்டி, நர்ஸ் தான். ஆனா டாக்டர் வர்ற வரைக்கும் என்னால மேனேஜ் பண்ண முடியும் பாட்டி. உங்களுக்கு ஜஸ்ட் குளவி தானே கொத்தி இருக்கு. அச்சிட்டு குளவி கொத்தி இருக்க, அப்ப குளவி கொத்தி உசுறு போனா பரவாயில்லையா? ஐயோ பாட்டி, நான் அப்படி சொல்லல. இம்புட்டு நேரம் எங்கள்கிட்ட சத்தம் போட்டு திமுறா கத்துன, இப்ப வந்து அப்படியே பம்மிக்கிட்டு நிக்கிற. என்ன பெரிய இடத்துக்கு போன் பண்றோம்னு சொல்லவும் அடங்கி போயிட்டியோ? என்ன மாமா, உங்க அம்மா என்ன இப்படி வந்து படுத்துக்கிட்டு அலம்பல கொடுத்துக்கிட்டு இருக்கு? இது ஆஸ்பத்திரி என்ன? அதானே, எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சோ? என்ன பைத்தியம் மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கு? என்ன அன்னைக்கிலேக்கா ஆண் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இன்னும் இல்லடி, என் புருஷனை பெத்தவங்க வந்து படுத்து கிடந்துக்கிட்டு அலம்பல குட்டுறாங்க. ஆனா என்ன விவரம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விவரமும் இல்ல, குளவி நல்ல செங்குளவி போட்டு தள்ளிருச்சு, அதான் வந்து படுத்திருக்காங்க. ஆமாக்கா, நானே வாயில கொத்தலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். குளவிக்கு எங்கப்பா போனாங்க? தெரியலையே மச்சான், போய் உங்க அம்மாவை அருகிருந்து விசாரிச்சுட்டு வாங்களேன். அப்ப எனக்கு பட்டதெல்லாம் பத்தாதா? அத்தா இருங்க, இந்த வந்துடுறேன். சரி பாச்சு பரமணி. என்னடி, குளவிக்கு எங்கேதான் போச்சு? குளவி எங்கேயும் போகல, நாங்க தான் குளவி இருந்த கூட்டம் களைச்சு விட்டுவிட்டோம். என்னடி சொல்றிய நீங்களா? அட ஆமாக்கா, வந்து உட்காந்துக்கிட்டு வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஐயா பொழைக்க மாட்டாரு, அப்படியே போயிடுவாருன்னு ஓவர் வாய். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மனசு தாங்கல. அதான் நெடுவாளி இப்படி ஒரு பிளானை போட்டு கதையை கச்சிதமா முடிச்சு விட்டுவிட்டா. அவ முடி ஐயா, ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுக்கா. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ஆஞ்சியோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10-15 வருஷத்துக்கு தொல்லை இல்லாமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிற வேண்டியதான். அப்படித்தான் வேற என்ன பண்றது? எங்கிட்ட உசுரை காப்பாத்தி கொடுத்தா சரிதான்.
காலையில கடையை திறந்தீங்களா என்னம்டி? மத்தியானம் திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சிருப்போம். காலையில் மட்டும்தாக்கா டிஃபன் போட்டோம். அதான் சரி ஐயாவை கேப் இருக்கும்போது வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். சரிம்மாக்கா சரிம்மாக்கா, ஆத்தாட்ட போய் பேசுங்க போங்க. மத்தா கவலைப்படாதீங்க, எங்கள் ஐயா அதெல்லாம் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. போகமாட்டாருங்கிற நம்பிக்கையில தாண்டி இந்த உடம்புல உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன் நெடுவாளி. தைரியமா இருங்கத்த, நாங்கள்லாம் தான் இருக்கோம்ல. வாலு, உனக்கு டயர்டா இருக்கும், நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சாப்பாடு எடுத்துட்டு நான் ரூம்க்கே வந்துடுறேன். பரவாயில்லைங்க, நான் டைனிங்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லடி, காலையில ஸ்கேன் பண்ணணும்னு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடாமலே இருந்திருக்க. மறுபடியும் வந்து நீனா உட்காந்து சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும். நான் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன், ஓகேவா? பாரு, புருஷனுக்கு பொண்டாட்டி மேல ஆக்கறியா இல்ல புள்ள மேல ஆக்கறியா? முதல்ல பொண்டாட்டி மேல, அப்புறம் தான் புள்ள மேல, ஓகேவா? மவனே தப்புச்சிங்க, முதல்ல புள்ளன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் உதப்படுவ ராஸ்கல். நான் அப்படி சொன்னா நீ என்ன கொண்டுருவேன்னு தெரியாதா? போய் ரெஸ்ட் எடுப்போ. உங்களுக்கு 10 குழந்தை வேணாலும் பெத்து கொடுக்க நான் ரெடி. ஆனா ஃபர்ஸ்ட் பாசம் என் மேலதான் இருக்கணும். உத்தரவு மகாராணி. போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏங்க எப்பவும் போல டம்ளர்ல ரசம் கொண்டுட்டு வந்துருங்க. ஓகே ஓகேடா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாவி, தம்பியும் நயன்தாராவும் வந்துட்டாங்க பாரு. வா வா. அதோ வரேம்மா. கி ஸ்கேன் பண்ணியாச்சடா? குழந்தை எப்படி இருக்கான்? டாக்டர் என்ன சொன்னாங்க? அடுத்து எப்படா செக்கப் போகணும்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லம்மா, ஸ்கேன் பண்ணல. ஏண்டா ஸ்கேன் ஏன் பண்ணல? ஸ்கேன் பண்றதுக்கு தானே போயிட்டு வந்தீங்க. ஸ்கேன் பண்ணதாமா போனோம், ஆனா ஸ்கேன் பண்றவங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிட்டாங்களாம். அப்போ டாக்டர் பார்க்கலையா? ஏமா, சாப்பாடு என்ன வச்சீங்க? நான் நயன்தாராக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன். ஏண்டா டாக்டர் பார்க்கல? என்னாச்சு? டாக்டர் யாவது பார்த்துட்டு வந்தியா என்னடா? இல்லம்மா, ரிப்போர்ட் இல்லாம எப்படி டாக்டர் பாக்குறது? டாக்டரும் கிளம்பிட்டாங்க. ஈவினிங் 7 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க. அவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல்லையே என்ன உட்காந்துருக்கிறது? அதனால தான் கிளம்பி வந்துட்டோம். அப்ப ஈவினிங் டாக்டர் பார்க்க போகணுமா? அப்ப அடுத்து எப்பதான்டா ஸ்கேன் பண்றது? 7வது மாசம் ஸ்கேனை பார்த்து ஆகணுமே, இதுதானே முக்கியமான ஸ்கேனு. ஆமாம்மா, ஆனா அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும்ன்றாங்க. என்ன பண்றது? அது வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாரிடா, என்னால தானே ஸ்கேன் பண்ண முடியாம போயிடுச்சு. அம்மா, சாப்பாடு என்ன வச்சிருக்கீங்க? நயன்தாராக்கு பசிக்குமா? பாவம் காலையில இருந்து அவ ஸ்கேன் பண்ணணும்னு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. இன்னும் எதுவும் சாப்பாடு வாங்கி கொடுக்கல. என்ன சமைச்சிருக்கீங்க? சாம்பார் வச்சு சேப்பக்கிழங்கு வறுவல் பண்ணிருக்கேன்டா. நயன்தாரா அன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா கேட்டால, அதனால அக்கா பக்கோடாக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான். 5 நிமிஷம் வெயிட் பண்ண, பக்கோடா போட்டு தந்துடட்டும். இல்லம்மா பரவாயில்ல, நீங்க என்ன ரெடி பண்ணிருக்கீங்களோ அதை கொடுங்க, அதையே அவளுக்கு கொடுத்துடலாம். ஏண்டா விக்கி, பட்டும் படாம நான் கேட்கறதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் சமைச்சதை அவ சாப்பிடக்கூடாதா? நீ ஏண்டி இப்படி பேசுற? அவன் எங்க அப்படி சொன்னா? அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலைன்னா அவனுக்கு கோபம் போல் இருக்குமா, அதனால தான் வெளியில காட்டாம அப்படி பேசிட்டு இருக்கான். சாரி சொல்றேன்னு சொல்லுங்கம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? அம்மா, சாம்பார் ஊற்றி கொஞ்சம் சாப்பாடு எடுத்துறீங்களா, இல்லை நான் போய் போட்டுக்கிட்டுமாம்மா? ஏண்டா நீ போடுற? நான் சும்மா தானே இருக்கேன். இரு, நான் வந்து எடுத்துட்டு வரேன். ஏண்டாரா, பசிக்குதாம்மா? இல்லட்டா, அவ்வளோ பசியெல்லாம் இல்லை. வெளியில ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தோம். ஏண்டாரா, சாரிப்பா, என்னால் வர முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்காக. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கே வரி பண்ணுறீங்க. நீ வாலு, டயர்டா இருக்குன்னு சொன்னீல, நீ போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏங்க, அண்ணி கூட பேசிட்டு. போப்பா, டயர்டா இருக்குன்னு சொன்னீல, போய் ரெஸ்ட் எடு. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கல, போ, ஒரு மாதிரி இருக்கும். சரிங்க. என்னடா, சாவி மேல எதுவும் கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க வாங்க கிச்சன் போகலாம். விக்கி, சாரிடா. எதுக்கு சாரி? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும். சாரிடா, என்னால தான் இன்னைக்கு ஸ்கேன் பண்ண முடியாம போயிடுச்சா? எனக்கு உன் ஹஸ்பண்ட் கூட தியேட்டருக்கு போறது, ஹோட்டலுக்கு லஞ்சுக்கு போறதுன்னு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இந்த நேரத்துல என் வீட்டு வேலையை நான் உன்கிட்ட கொடுத்துருக்க கூடாதுல்ல. நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். சாரி சாவி. அங்க பாருங்கம்மா, இவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. விக்கி, என்னடா ஏன் அக்கா கிட்ட இப்படி நடந்துக்கிற? அவ ஏதோ மாப்பிள்ள கூப்பிட்டாங்கன்னு வெளியில போயிருக்கா. இதையே நீ பெருசு பண்ற? அம்மா, நான் எதையுமே பெருசு பண்ணலையே, கேஷுவலா தானே பேசிட்டு இருக்கேன். அவன் ஒரு மாதிரி பண்றாமா. நான் நயன்தாராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம தியேட்டருக்கு போனேன்னு அவனுக்கு என் மேல கோவம். அம்மா, எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. உங்க ஃபேமிலி தானே அவங்களுக்கு முக்கியம். என் வேலையை நான் இவகிட்ட தள்ளணும்னு நினைச்சது தப்பு தானே. நயன்தாராவை நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கணும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கே ஸ்கேனிங்கையும் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இட்ஸ் ஓகே சாவி, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். விக்கி, விக்கி, என்ன
இவன் இப்படி பேசிட்டு போறான்? அம்மா என் மேலதாம்மா தப்பு. அவரை கூப்பிட்டு உடனே நான் தியேட்டருக்கு போயிருக்க கூடாது. நான் இந்த தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேம்மா. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான்டி, நீ ஏன் அழுகுற? அவன் எப்போதும் போல திட்டி என் கூட சண்டை போட்டிருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்குமா. ஆனா அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதா என்னால தாங்க முடியல. ஒன்றும் இல்லை சாவி, உன் சுச்சுவேஷனை அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளோதான். இதில் நீ குழம்புறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் என்ன வெறுக்க மாட்டான்லம்மா. அக்கா தம்பிக்குள்ள வெறுப்பு வேற்றுமைன்னு என்னடி வந்துச்சு? சின்ன சின்ன புரிதல் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் காலம் சரி பண்ணும். இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, சரியா? ஒரு 2 நாள் ஃப்ரீயாக விட்டா அவனே நார்மல் ஆயிடுவான், ஓகேவா? ஆயிடுவான்லம்மா. ஆயிடுவாண்டி. இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனில் இருப்பான், அதனால இப்படி இருக்கான். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? வா, உனக்கும் சாப்பாடு போடுறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுங்க. ஏம்மா, கால் வலி எப்படி இருக்குன்னு கேக்குறத பாசமா கேட்கலாம்ல, ஏமா அப்படி கோவமா கேக்குற? ஆமா ஆமாடா, கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வந்துட்டால, இன்னும் இந்த பெத்த தாய் கேக்குறதெல்லாம் உனக்கு அப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நாளைக்கு வேற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவான். பரவாயில்ல பரவாயில்லம்மா, ஏதோ இருக்கு. ஊர் உலகத்துல மருமையனுக்கு ஒண்ணுன்னா மாமியா மாருக எப்படி துடிச்சு போறாளுக. இது வரைக்கும் உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து உன்னைக்கு என்னன்னாவது எட்டி பார்த்திருக்காளுகளாடா? ஏன்டா இப்படி ஒரு வீட்டுல போய் பொண்ணு கட்டிட்டு வந்த? ஏம்மா, அவங்க கொடுத்துதான் நம்ம வாழணுமா? நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நிறைவா வாழணுமா? அதான் நல்ல குணத்துக்கு அழகு. அவளுக்கு கொடுத்துட்டே நான் வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லடா. ஆனா மருமை எனக்கு இப்படி அடிபட்டிருக்கே. ஆத்தாடி, நம்ம மக வாழ்க்கை என்ன ஆச்சோ ஏதாச்சோ. இனிமே நம்ம மருமையன் சவாரி கண்டு போக முடியாதே. ஒரு 5000 கொண்டு வந்து கொடுப்பான், 10,000 கொண்டு வந்து கொடுப்பான். கழுத ஒரு 50,000 கொண்டு வந்து கொடுப்பமே, கொண்டு வந்து கொடுத்துட்டு போறவளுக்கு தானடா நல்ல மாமியா. இவளுகெல்லாம் என்னடா பொம்பளையே இந்த காலத்துல இப்படி இருக்காளுகளே. விடுமா, இன்னும் 2-3 நாள்ல கால் தேவலை ஆயிடுச்சுன்னா நானே ஆட்டோவுக்கு சவாரி போயிடுவேன். உனக்கு அதுக்குள்ள வீட்டு செலவுக்கு எதுக்கு வேணும்னா சொல்லு, என் ஃப்ரெண்டு யார்ட்டையாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். ஆமா, எனக்கு தேவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்காண்டி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். மச்சனை இல்லாத வீட்டுல போய் பொண்ணு கட்டி இருக்கியே. நாளைக்கு நாளும் பெண்ணும் முன்னேறணும்னா எப்படி முன்னேற்றி விடுவாங்க? மலை ஏறினாலும் மச்சனை துணை வேணுமே, அதுக்காகத்தானே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என்னமோ போடா, உன் பொழப்பு இப்படி போகுது, உன் வாழ்க்கையும் இப்படி அமைஞ்சு போச்சு. மாப்பிள்ள என்ன இப்பத்தையும் கேட்டோம், அதுக்குள்ள வந்து நிக்கிற? ஒருவேளை ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாளோ? அத்தை வாங்க, வாங்க வாங்க. அருக்குமா, இங்க வந்து பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. தலையில இத்தா தண்டி சாக்கு வச்சிருக்காளே, எல்லாத்துலயும் பழம் பண்டம் ஆர்லிஸ் பாட்டிலா இருக்குமா? பரவாயில்ல, நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காளுங்க. சம்மந்தியம்மா, என்ன சம்மந்தியம்மா, மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சே, என்ன செய்யறது? எல்லாம் விதியை யாரால மாத்த முடியும்? அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் 2 நாள்ல சரியா போயிடுறேன். மம்மி வந்துட்டீங்களா? மம்மி இருக்குமா, எப்படிதான் இருக்க? பாத்தீங்களா மம்மி உங்க மாப்பிள்ளையோட நிலைமைய? கவலைப்படாத இருக்குமா, அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு சரியாயிரும். இருக்கானே அத்தை, அம்மா தலையில சாக்கு வெயிட் வச்சிருக்காங்க வரும்டி. எம்பிட்டு நேரம் கணத்தோட நிப்பாக, அதை இறக்கி கீழே வையே. சரிங்க அத்தை, பார்த்து இறக்குமா, வெயிட்டா இருக்கு. என்னம்மா இவ்ளோ கனமா இருக்கு? சாமா நிறைய இருக்குப்பா, பார்த்து பொறுமையா இருக்கு. டேங்கப்பா, நல்ல வெயிட்டாத்தான் கொண்டுட்டு வந்திருக்க. என்ன இருக்குன்னு தெரியலையே உள்ள. அடி இருக்கானே அத்தை. அடியில அன்னடி அம்மா வந்திருக்காக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. உள்ள போய் வடிச்ச தண்ணி கழனி தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடு. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என் மாமியாருக்கு நீ கொடுக்க வேணாம். கழுத காப்பி டீனாவது குடின்னு சொல்லலாம்ல, கழனி தண்ணி வடிச்ச தண்ணின்னு சொல்ற. இது உனக்கே நல்லா இருக்காமா? கேன பயல, காப்பி டீல இப்பெல்லாம் எங்கடா சத்து இருக்கு? நம்மளே பாக்கெட் பழத்தை வாங்கி போடுறோம், அதுல ஒரு மண்ணும் இல்ல, ஒரு வாசனை இல்ல. ஆனா கழனி தண்ணியிலையும் வடிச்ச தண்ணியிலையும் தாண்டா சத்து பூரா இருக்கு. அதை வடிச்சு விட்டுட்டேன், நம்ம சக்கையை திங்கிறோம். அதனாலதான் சத்துள்ள பொருளா கொடுக்க சொன்னேன். அம்மா ஏமா நின்னுட்டே இருக்க, உட்காந்து பேசிக்கிட்டு இரு. நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஒன்றும் வேணா இருக்கு, இரு, மறுமையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பரவாயில்லம்மா, நீ இரு, இந்த வந்துடுறேன். அத்தைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. அப்புறம் சம்பந்தியம்மா, விவசாய கடல்லாம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். விவசாயம்லாம் முடிஞ்ச அறுவடையெல்லாம் நடந்தாச்சா? முடிஞ்சாச்சு சம்பந்தியம்மா. என்ன அறுவடை பண்ணி என்ன பண்ண, என் மருமையனுக்கு இப்படிலாம் இருக்கு. ஆலத்தோப்பு வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதுல நிறைய கொலை தள்ளி இருக்கா. இந்த வாட்டி எதுவும் வித்தியல? இல்ல சம்பந்தியம்மா,
அது பங்காளி வீட்டோட சேர்ந்துருக்கு. சொத்து பிரிக்கலைன்னு எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. கொடுக்கலையாக்க? அந்த தென்னங்கொல்ல விளைச்ச என்னாச்சு? அந்த தென்னந்தோப்புக்குள்ள பட்டா கூட்டு பட்டாவா இருக்கு. அதனால யாருக்கும் தனிப்பட்ட முறையில கொடுக்க மாட்டோம்னு அருக்குவோட அப்பத்தாதான் எல்லா வரவு செலவையும் பாக்குறாங்க. அதுவும் இல்லையா? அப்ப அவங்க அப்பத்தாட்ட இருக்கிற நகை நட்டாது உங்களுக்கு வேறுமா இல்ல சேராதா? இருக்கு மயமுட்டு பேத்தி தானே, மக விட்டு பேத்திகளுக்குத்தே நகை நட்டெல்லாம் கொடுப்பாங்க. எங்க இவளுக்கு வரப்போகுது? என்கிட்ட இருக்கிற நகைகளை நான் தாரேன். சம்மந்தியம்மா, உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபாவே இருக்குமா? ஐயோ சம்மந்தி, அம்பிட்டு நகைக்கு நான் எங்கே ஓடுறது? 2 ரூபாவே இருக்கு. பெரிய மகளுக்கு 1 பவுனும் சின்ன மகளுக்கு 1 பவுனுமா கொடுக்குறேன். அம்மா, எதுக்குமா இதெல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? இருடா, என்ன தேருதுன்னு பார்க்க வேணாமா? ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், நீனு ஓட்டிட்டு வந்துட்ட. அப்போ அங்கேருந்து எதுவும் வரலையே என்ன? அதுக்காக கேட்டு விசாரிச்சேன். 2 பவுன் வச்சிருக்காலாம், அதில் 1 பவுனை ஓட்டி விடுறாளாம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நாக்க வலிக்கிறது? என் பொண்டாட்டிக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்குறோம்மா. எனக்கு இந்த வரதட்சணை கேட்கறதெல்லாம் பிடிக்காது. நீ வாய் முடிக்கிட்டு இரு. உனக்கு பிடிக்காட்டி இருந்துட்டு போ. நாளைக்கு உன் பிள்ளைகளுக்குன்னு வேணாமா? இவ கொண்டுட்டு வர்ற 1 பவுனை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றியெல்லாம் பேசாத, வாய் மூடு. அம்மா, இந்த டீ குடிமா. அவன் மாமியா வீட்டில் வாங்கிதான் கோடீஸ்வரல் ஆகுறாங்க. இந்த பைய பிள்ளைய நம்பி இருந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுத்துக்கு ஆகாது. ஆம்பளை பிள்ளைய பெற்று ஆகான திரியிறாளுக ஒவ்வொருத்தைய. நான் ஒன்றும் இல்லாமலே தெரியுறேன். அம்மா, நம்ம பப்பி நல்லா இருக்கானாம்மா? நல்லா இருக்குமா? உன் ஃபோட்டோவை பார்த்துட்டா லொல்லுன்னு குலைக்க ஆரம்பிச்சிருவான். ஆடு நல்லா இருக்கா, மாடு நல்லா இருக்கா, அதுல இருந்து என்ன வருமானம் வந்துச்சுன்னு கேட்காம பப்பி நல்லா இருக்கான்னு நாயை பற்றி விசாரிக்கிறார். நாய் நாய். சரிடா இருக்கோ, அம்மா போயிட்டு வரேன். நீ உடம்ப பார்த்துக்கோ, மறுமையின கவனமா கவனிச்சுக்கோ, சரியா? சரிங்கம்மா. அப்பாடி, ஒரு வழியா கிளம்பிட்ட. சாக்கில் என்ன இருக்குன்னு திறந்து வத்துற வேண்டியதேன். எந்திரிக்கிறாளான்னு பாரு, படக்குன்னு எந்திரிச்சு போவண்டி. நம்ம வீட்டில் இருக்கையில கொழு கொழுன்னு இருந்த, இங்கே வந்து துரும்பா இழைச்சு போயிட்ட. வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு மக்கா. யாரு? வா வீட்டில் இருக்கையில இவ கொழு கொழுன்னு இருந்த, நீ எதை பார்த்த? 1 கோடி இப்போங்கிற கதை எவ்வளோ இருக்கு? ஆத்தாடி ஆத்தா, என்னம்மா அள்ளி விடுறாளுக. சரிம்மா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. மாப்பிள்ள, அத்தை போயிட்டு வரேங்க. மாப்பிள்ள, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறங்க. நீங்களும் உடம்ப கவனிச்சுக்கிறங்க. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓ, உலகம் பூரா பயணம் சொல்லி கிளம்ப 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்கே. சாக்குல என்ன இருக்குன்னு தெரியல, வகை நமன்னு இருக்கே. சரிம்மா, அப்ப அம்மா போயிட்டு வரேன். அந்த சாக்கை தூக்கி தலையில வை. எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு தரேன், இருங்க சாக்க கொண்டுட்டு போகலாம். இல்ல சம்மந்தி, சாக்குல இருக்கிற சாமான் எல்லாம் எங்க வீட்டுக்கு தான். என்ன சம்மந்தி சொல்றீங்க? ஆமா சம்மந்தி அம்மா, மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியில தான் மருமையனுக்கு அடிபட்டு இருக்குன்னு அருக்கு போன் அடிச்சு சொன்னேன். அதான் புண்ணாக்கு வாங்கின கையோட வந்து பார்த்துட்டு போயிருவோமேனு வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். மாடு பாவம் பசியோட இருக்கும். புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தியா? ஆமா சம்மந்தி அம்மா. அருக்குமா, புண்ணாக்க பார்த்து தூக்கி அம்மா தலையில வை. சரிம்மா. பார்த்துடா, பார்த்து தூக்கு. சகட்டவளுக, நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாவள நல்லது கல்லத்து தின்னு வாக்கலாம். இந்த மாதிரி போக்கிரி பைய குடும்பத்துல கல்யாணம் பண்ணதுனாலதான் புண்ணாக்கு தூக்கிக்கிட்டு தெரியுறா. மானங்கட்டவ. அருக்கு, அம்மா போயிட்டு வரேன்டா. சரிங்க மம்மி. மிஸ் யூடா கண்ணா. இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. புண்ணாக்கு பத்திரமா. சரிடா இருக்கோ. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.